இங்கே ஒரு அரசர் ரொம்ப நேரம் ஆகியும் தூங்கிக்கிட்டே இருக்காரு. பணிப்பெண்கள்லாம் எழுந்துருங்க வாயுதேவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து எழுப்புறாங்க. இன்னைக்கு தான் அவருக்கு முடிசூட்டு விழா. இருந்தாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் அப்படியே பொறுமையாக எழுந்திரிச்சு அவர் சுற்றி பார்க்குறாரு. எல்லாரும் இன்னமும் தூங்கிட்டே இருக்கிறாங்க. அவர் கூட இருக்கவங்களாம் சோம்பல் முறிச்சிட்டு பக்கத்தில் இருந்த தண்ணியில் குதிச்சிடுறான். 2 பணிப்பெண்கள் வந்து அவனை தேய்ச்சி குளிக்க வைக்கிறாங்க. அவனோட மனைவியும் அவ பங்குக்கு தேய்ச்சி விடுறா. ராஜா அப்படியே குதூகலமாக இருக்காரு. இப்போ நல்லா ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு போய் அரசவைக்கு உக்காந்துடுறாரு. அந்த நாடே ரொம்ப செல்வ செழிப்போட இருக்கு. மக்கள் எல்லாரும் ஆரவாரத்தோட இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ராஜாவோட அப்பாவுக்கு தம்பி அந்த இடத்துக்கு வந்துடுறான். அவனோட படையாட்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து அந்த இடத்தையே சுத்தி வளைச்சிடுறான். 1000 வருஷம் பாலைவனத்துல நான் கஷ்டப்பட்டேன், 1000 வருஷம் நீங்க சந்தோஷமா தான் இருந்த, அதனால இப்ப என் கூட சண்டைக்கு வா அப்படின்னு கூப்பிடுறான். என்னை நீ ஜெயிச்சுட்டு இந்த முடிசூட்டு விழாவை உன் பையனுக்கு நடத்திக்கோ அப்படின்னு சொல்றான். நம்ம 2 பேரும் அண்ணன் தம்பி, அதனால நான் உங்க கூட சண்டை போட விரும்பல அப்படின்னு சொல்றான் ராஜாவோட அப்பா. அதனால ராஜாவோட சித்தப்பா வந்து இவனை கொன்னுடுறான். அப்பாவை கொன்னது ராஜாவோட சித்தப்பா கூடயே அவன் சண்டைக்கு போறான். இவங்க 2 பேரும் நல்லா சண்டை போட்டுக்கிறாங்க. இவங்க எல்லாம் கடவுளாகவும் இருப்பாங்க. அவனோட சக்தி வந்து அவனோட கண்ணுல இருக்கும். அதனால இவன் வந்துட்டு அதை புடிங்கி எடுத்துருவான். இவனுக்கு பார்வை இல்லாம ஆயிடும். இப்ப இவனை அடிச்சு துரத்திட்டு இப்ப இவன் இந்த நாட்டுக்கு ராஜாவாயிடுவான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம இருக்கிற இடத்துக்கு உண்மையா நேர்மையா உழைக்கணும். அப்படி உழைக்கலன்னா நம்மளுக்கு பின்னாடி வரவங்க நம்மளை ஏறி மிதிச்சுட்டு போயிடுவாங்க. யார் யாரெல்லாம் இதை கரெக்டுன்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் ஒயிட் கலர் ஆர்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.